பவித்ரா, உன் நாடகம் எங்க வேணாலும் போட்டுக்கிட்டு இருப்பியாமா? உன் நாடகம் நடிக்கிறது தான் பேரு. ஆனா நாடகமாவே நீ பிக் பாஸ்க்குள்ள இருக்கிற. செம்ம கியூட்னு தான் சொல்லணும். காலையிலே நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஒர்ஸ்ட் இந்த இதுல வந்துட்டு நம்ம பவித்ரா வந்து முத்துமார் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அவங்க தான் எதானாலும் அவங்களுக்கு வேணும்னா அவங்க தான் வந்து முன்னாடி வந்து நிக்கணும். அவங்க வந்து முடியல, என்ன பேச விடலன்னா நீங்க வந்துட்டு அப்ப சாப்பிட விடலன்னா நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமார் வந்து செம்மையா வந்து காலைல பேசியிருந்தாரு. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நாமினேஷன் பேப்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது அந்த ஓட்டிங் லைஸ் அந்த ஓட்டிங் இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஓகே, ஓட்டிங்ல கொடுத்திருந்தாங்க. அந்த ஓட்டிங் பாத்தீங்கன்னா எல்லாருமே சிங்சாங் போட்டு ஓட் போட்டாங்க பாருங்க. எனக்கு பார்க்கும்போது செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா நீ 2 பேர் போடுறானுங்க. ஜெஃப்ரிக்கு தான் இந்த ஒரு நாமினேஷன் பேப்பர்ஸ் வந்து கிடைச்சு 2 பேர் போடுறானுங்க. அந்த 2 பேரு என்ன பண்றானுங்க, அதுக்கப்புறம் அந்த 2 பேர்த்த பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் போடுறானுங்க. அப்படியே 4 பேர் போட்டு ஜெஃப்ரிக்கு 6 ஓட் ஆகி கொடுத்துறானுங்க இந்த ஒரு நாமினேஷன் பேப்பர்ஸை. அவனுங்க வந்து எல்லாருமே அந்த 4 பேர் லாஸ்டா 4 பேர் போட்டானுங்களே, அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் என் ஓட்டு எனக்கு தான், என் ஓட்டு எனக்கு தான், என் ஓட்டு எனக்கு தான், என் ஓட்டு எனக்கு தான் சொல்லிட்டு இருந்தவனுங்க மொத்தமா தூக்கி போய் ஜெஃப்ரிட்ட கொடுத்துட்டானுங்க. இந்த வாரம் ஜெஃப்ரி ஏதாச்சும் பண்ணானான்னு கேட்டீங்கன்னா, கேவலமா சொல்றேன், சுத்தமா ஒண்ணுமே பண்ணல. எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணவனுங்க எவனுக்குமே கிடைக்கல. கையை வலிக்க சுத்திக்கிட்டு இருந்தவனுங்க அவனுங்களுக்கு கூட எவனுக்குமே வந்துட்டு அந்த ஒரு இது கிடைக்கல. எப்படின்னா அந்த கையை வலிக்க சமைச்சதா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லா வேலையுமே அந்த ஸ்டார்டிங் இந்த லாஸ்ட் ஒரு நாள் மட்டும் தான் அந்த ஒர்க்கர்ஸ் பார்த்தாங்க. மிச்சம் எல்லாமே வந்துட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும், வெஷல் வாஷிங்கா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு அந்த மேனேஜர்ஸ்ல வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு ஜாக்லின் பண்ணாங்க. ஜாக்லின் அங்கிட்டு போயிட்டாங்க. அதை தாண்டி இன்னும் பண்ணவங்க தீபக் இருக்காரு, மஞ்சரி இருக்காங்க. இவங்க எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது சுத்தமா எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா பவித்ரா வந்துட்டு அந்த ஒரு நாமினேஷன் முடிஞ்ச அப்புறம் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னா, எனக்கு யாருமே தர மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாருமே வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு எனக்கு என் லைஃப்ல வந்து எந்த ஒரு இதுவுமே எனக்கு எனக்கு வந்துட்டு ஈஸியா கிடைச்சிடாது, எல்லாமே நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். அந்த டைலாக மட்டும் கிட்டத்தட்ட பிக் பாஸ்க்குள்ள வந்ததுல இருந்து 20 தாட்டிக்கு மேல சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்டா இப்படி சொல்றாங்க, மறுபடியும் மாடா அப்படிங்கிற மாதிரி எல்லா வாட்டியும் வந்து இந்த ஒரு டைலாக்கே, எனக்கு வந்து லைஃப்ல வந்து எந்த ஒரு இதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது, இது மட்டும் கிடைச்சிருமா, அதனால வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டே நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, தரமாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, அது இதுன்னா நீதாமா எதா இருந்தாலும் போய் பேசணும். உனக்காண்டி வந்துட்டு உங்களுக்காண்டி கப்பு வச்சிருக்கேன், சீசன் 8 கப்பு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சத்தியமா கொடுக்க மாட்டானுங்க. நீ தான் புரிஞ்சு பேசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 8 எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.